ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பால் ஒரு கப்பு அரிசி மாவு வச்சு தாங்க சூப்பரான சாஃப்டான பால் கொழுக்கட்டை செய்ய போகிறோம். இந்த பால் கொழுக்கட்டை செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பால்லே வேகிறது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சுக்கலாங்க, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு கப்பு நான் வீட்டில் அரைச்ச இடியப்ப மாவு சேர்த்துருக்குறேங்க. நீங்கள் கடையில் வாங்கின அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே கொதிக்க வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம இந்த மாவை கிளறிக்கலாங்க. தண்ணி அதிகமாக ஊற்றாதீங்க, சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கிளறிக்கலாங்க. இப்போ இந்த தண்ணி ஊற்றி நல்லா கிளறினதுக்கப்புறமா இந்த மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். மீதி தண்ணி இருந்துச்சுன்னா எடுத்து வச்சிடலாங்க. இந்த மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சாதான் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்குங்க. பாருங்கள், மாவு பிசையும் போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நல்லா மாவு பிசைஞ்சதுக்கப்புறமா நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். கொஞ்சம் பெரிய உருண்டையாகவே உருட்டிக்கலாங்க, சீக்கிரமே வெந்துடும். இதே மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க. இதில் 3 கப்பு பால் சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்க போகிறதில்லைங்க, வெறும் பால் தான் சேர்க்க போகிறோம். 3 கப்பு பால் சேர்த்துட்டு இந்த பாலை நல்லா காய விட்டுறலாங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா கலந்து விடலாம். அதுக்கப்புறமா நம்ம உருட்டி வச்ச உருண்டைகளை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை கலந்து விடலாம். இப்போ இது நல்லா பால்லே வேகட்டுங்க, கொஞ்சம் திக்னஸாக வரட்டும், பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் திக்னஸாக வந்திருக்கு. இப்போ ஒரு தடவை கலந்து விடலாங்க. பாருங்கள், நல்லா ஆடை கட்டி இருக்குது, கரண்டிலெல்லாம் பாருங்கள் ஆடை கட்டி இருக்குது. இப்போ நல்லா கலந்து விடலாம். கொழுக்கட்டையும் நல்லா வெந்திருக்குதுங்க. பார்க்கும்போதே பாருங்கள் சூப்பராக இருக்குது, குலோப் ஜாமுன் மாதிரியே இருக்குங்க. இப்போ இதில் 3/4 கப்பு ஜீனி சேர்த்துக்கலாங்க. ஒரு கப்பு அரிசி மாவுக்கு 3/4 கப்பு ஜீனி கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் திக்னஸாக வரட்டுங்க, பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொஞ்சம் திக்னஸாக வந்துருச்சுங்க. அடுத்ததாக இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போது இதில் ஏலக்காய் பொடி சேர்த்தாச்சு. இப்போது ஒரு தடவை நல்லா கலந்து விடலாம். இப்போ நல்லா இன்னும் கொஞ்சம் திக்னஸ் ஆகட்டுங்க. சூப்பராக இருக்குங்க. நல்லா பால்லே வெந்து நல்லா கெட்டியானதுக்கப்புறம் இந்த கொழுக்கட்டையை சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா தித்திப்பாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.